MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days, 24-month, no cost EMI, up to 12,000 upgrade offer. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. ஒரு பிரைடுக்கு தேவையான எல்லாமே நாங்க கொடுத்துருவோம். ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ், மேக்கப், க்ரூம்க்கு எல்லாமே. பிரைடுக்கே ஃப்ரண்ட் டு ஃபோர்ஹெட்லாம் ஹேர் இருக்க மாட்டேங்குது. அப்போ வேற வழி இல்லாம இது வரைக்குமே நான் பிரைட் மேக்கப்புக்கு மட்டுமே நான் 25 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஜுவல் மட்டுமே நான் 5 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டுடியோலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான பட்ஜெட் போனது. பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நான் ரெண்டுக்குமே கொடுக்குறேன். 3D செட்டு இதெல்லாம் 8,000. இந்த ஒட்டியானலாம் பார்த்தீங்கன்னா முகூர்த்தம்க்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது அவங்க ஃபேஸே பாருங்கள் நிறைய பேசும். ஐஸ் க்ளோஸ் பண்ணும்போது ஷேட் நான் சொன்னல கலர் காம்போ நிறைய இதில் ப்ளே பண்ணும் மேக்கப்பை பொறுத்த வரைக்கும். என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது கேப்டன் டிவி. என்னுடைய ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆன் ஏர் அப்படின்றது பக்கத்தில் இருக்கும். ஒவ்வொரு பிக்கும் ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இதை க்ரியேட் பண்ணது. இந்த கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நான் நியூஸ்க்கு வியர் பண்ணுறது. வெள்ளிக்கிழமைன்னும் போது எப்போவுமே ஒரு ஹோம்லியாக இருக்கும் இல்லையா, அந்த டைம் ஸ்பெஷலாக ஒரு பட்டு சாரி நிறையவே நமக்கு ஸ்பான்சர் கொடுப்பாங்க. தலைவர்கள் டெத் அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்பவே பட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கெஸ்ட்டை நீங்கள் சன் டிவியில் சன் நியூஸ் ஆங்கராக பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க வெறும் நியூஸ் ஆங்கர் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு பிரைடல் ஸ்டூடியோவையும் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரே டைம்லேயே ரெண்டுத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அண்ட் அவங்க ஸ்டூடியோ எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் அவங்ககிட்ட பேசி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லியே ஆகணும், நீங்கள் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக சுற்றி பார்த்துருந்தேன். உங்கள் ஸ்டூடியோ ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்பவே அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் ஸ்டூடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஷார். ஒரு பிரைடுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். என்னால் முடிஞ்சது இந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இன்சைட்லேருந்தே வந்துடும். மேக்கப், க்ரூம்க்கு எல்லாமே. ஸோ அதுக்காக தான் இது நான் ஸ்டார்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைடல் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான். நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹையர் அண்ட் பட்ஜெட்லேயும் இருக்குது, அஃபோர்ட் பட்ஜெட்லேயும் இருக்குது. பிகாஸ் நமக்கு எல்லா சைடில் செட் ஆஃப் பிரைடும் வர மாட்டாங்க. ஸோ லோ பட்ஜெட்டில் இருக்க கிளைண்ட்டும் வருவாங்க, ஹை பட்ஜெட்டில் அவங்களோட ரெக்கமெண்ட் ஏற்ற மாதிரி நான் எல்லா செட் ஆஃபும் வச்சுருக்கேன். ஸோ ஹேர் திங்ஸும் இருக்கும், நம்மக்கிட்ட எந்த மெட்டீரியலும் இருக்கும், ஷேட்ஸ் ஷேடோ எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஓகே, சூப்பர் மேம். பட் நம்ம இப்போ ப்ராடக்ட்ஸ் வரும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஹையர் ரொம்ப காஸ்ட்லியானதும் இருக்கும், கொஞ்சம் மிடிலாக இருக்கிறதும் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. என்னென்ன பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? நம்ம இப்போது மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டில் எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்ஸ், அனஸ்டேஷியா, அப்புறமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்லி டில்பரி, அப்புறம் டூ ஃபேஸஸ், இதெல்லாம் ரொம்ப ஹையர் அண்ட் பட்ஜெட். பட் ஆனால் நான் எல்லா கிளைண்ட்டுக்கும் மேக்ஸிமம் இதுலேயே நான் கவர் பண்ணுவேன். பிகாஸ் இப்போது நிறைய அவுட்டோர் கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரைடல் வந்து உங்களுக்கு இன்டோர் ஷூட்டும் நடக்கும், அவுட்டோர் ஷூட்டும் நடக்கும், ப்ரீ வெட்டிங் ஷூட்டும் நடக்கும், போஸ்ட் வெட்டிங் ஷூட்டும் நடக்கும். ஹல்தின்னும் போது வாட்டர்லாம் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கணும், டிரான்சிஸ்டர் அந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு எல்லா லுக்கும் வரும்போது கொஞ்சம் ஹையர் அண்ட் பட்ஜெட்டில் போகும்போது தான் இது எல்லாமே வரும். இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நான் மேக்ஸிமம் லோயர் அண்ட் பட்ஜெட்லாம் நான் பண்ண மாட்டேன். எந்த கிளைண்ட் கேட்டாலும் என்கிட்ட வரும்போது எனக்குன்னு ஒரு இருக்கு இல்லையா, ஸ்பெஷல் இருக்கு இல்லையா, அதை நான் கொடுத்துருவேன். ஓகே, இது வரும்போது என்ன ப்ரைஸில் வருது? இதெல்லாம் ஃபவுண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4,000 to 5,000 இருக்கும். லோ பட்ஜெட்டும் இருக்குது, பட் நான் மேக்ஸிமம் இதில் தான் நான் என்னுடைய ஒர்க் எல்லாமே இருக்கும். அதுலேயும் நாங்கள் பண்ணுவோம். இந்த பார்ட்டி மேக்கப் கேட்பாங்க, பிரைட் மேட் லுக் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஃபுல் கவரேஜ்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து மினிமல் லுக் கொடுத்தாவே அவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுமே பிரைட் லுக் ஆகிட்டா யார் பிரைடுன்னு தெரியாதுல்ல. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பிரைட் அண்ட் க்ரூம் இல்லை, பிரைட் மதர், ஃபாதர், க்ரூம் மதர், ஃபாதர், சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதுக்குண்டான ப்ராடக்ட்ஸும் எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஓகே, மேலே இருக்குது இதெல்லாம். இது எல்லாமே ஹேர் திங்ஸ், ஹேர் ஸ்ப்ரேஸு, டஸ்டர், அப்புறமா வால்யூம் இல்லை, சில க்ரூம்க்குலாம் வால்யூம் இல்லை, ஹேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் போது அதுக்குண்டானதும் நாங்கள் வச்சுருக்கோம். ஹேர் வாஷ் பண்ண நேரம் இல்லைன்னா அதுக்குண்டான ஸ்ப்ரேவும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஹேரை காட்டுறதுக்கும் இருக்குது. ஹேர் வாஷ் பண்ணலன்னா என்ன, ஆயிலி ஆகிடுச்சுன்னா அதில் நம்மளால் ஹேரை வந்து க்ரியேட் பண்ண முடியாது, ப்ளே பண்ணவே முடியாது. அது என்ன பண்ணாலும் ஸ்லில்கி ஆகிடும், ஒரு மாதிரி ஆயிலியாகவே தெரியும், ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஹேர் வாஷ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் இல்லையா ஃபேஸில், அது இருக்காது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட், இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாவே அவங்க இன்ஸ்டன்ட்டாக ஒரு ஹேர் வாஷ் பண்ண லுக்கு கிடைக்கும், பவுன்சி ஆகிடும் ஹேரு. அது அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் வால்யூம் கம்மியாக இருக்கிற, இப்போல்லாம் க்ரூம்க்குலாம் இல்லை, ப்ரைடுக்கே ஃப்ரண்ட் டு ஃபோர்ஹெட்லாம் ஹேர் இருக்க மாட்டேங்குது. அப்போ வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஸ்டஃபிங் கொடுத்தா தான் அந்த ஓவர் லுக் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த இல்லாத இடத்துல முடி இருக்கு, ஃபில்லிங்
பில்டிங் ஆகிடும். ஹேர் ஃபைபர்னு இருக்குது, ஹேர் பிளாக் ஸ்ப்ரேன்னு இருக்குது. இது எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் செட் ஆஃப் ப்ராடக்ட். அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே விடாமல் அது ஒரு 8 hours லாங் லாஸ்டிங்காக இருக்க வைக்கிறதுக்கு ஒரு சில ஸ்ப்ரேஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க வெளியே அவுட்டோர் ஷூட் பண்ணாலுமே அழகாக இருக்கும். இதெல்லாம் என்ன ப்ரைஸில் வருது? இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங் 800லேருந்து 1000 2000. நம்ம இப்போ நான் சொன்ன ஃபைபர்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் பிராண்டடாக போகும்போது லுக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே மொத்தமாக வந்து இது மட்டும் எவ்வளோக்கு வாங்கியிருப்பீங்க? இது வரைக்குமே நான் பிரைட் மேக்கப்புக்கு மட்டுமே நான் 25 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஜுவல் மட்டுமே நான் 5 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நிறைய இருக்குது பிரதர், நிறைய இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டுடியோலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான பட்ஜெட் போனது. அந்த டைம்லாம் ரொம்பவே ஆடி போயிட்டேன். பட் தெரியாது. இது மட்டுமா சொல்லணுமா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். அப்படியா? இது பில்டிங் கட்டினதுன்றது வேற. இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னாவே எனக்கு 35 lakhs போயிடுச்சு. பட் என்கிட்ட இருந்தது வெறும் 5 lakhs. கேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் கேஷ் அப்படின்றது 5 lakhs. மினிமம் ஒரு 7 lakhsல முடிஞ்சிடும் அப்படின்றது நான் பார்த்தேன். 35 வரைக்கும் எடுத்துருச்சு. பிகாஸ் நம்மளுடைய பிரைடுக்காக இது எல்லாமே பண்ணுறது. அவங்க ஒரு வாட்டி வரும்போது அவங்கள கம்ஃபர்ட் ஜோனை வர வைக்கிறதுக்கு என்னால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ நான் பண்ணிடணுன்றது என்னுடைய இது. பட் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை பற்றி பேசியிருந்தோம். ஆனால் அந்த ப்ரஷஸ் கூட நான் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ப்ரஷஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த செக்மெண்ட். நான் கிளாஸ்லேயும் சொல்லுவேன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரஷஸ் தான் நம்மளுடைய ஒர்க்கே வெளியே காட்டும். இது நான் இப்போ புதுசாக நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது என்னோடய ஃபேவரட். என்னோடதில் பார்த்தீங்கன்னா ஐ லுக் நான் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுவேன் என்னோடதில். ஸோ அதனால் நான் ஐக்குன்னு இது வந்து ஃபேஸ் ப்ரஷ் கிடையாது, ஐக்குன்னு தனியாக. கண்ணுக்கு மட்டும்? கண்ணுக்கு மட்டும். இது 5000 பிஎஸ்சி பிராண்ட். இது மேக்கப் ஃபீல்டுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் பிராண்டடாக வச்சுக்கும் போது லுக் நல்லா க்ரியேட் ஆகும். ஒரு ப்ரஷ்ஷில் நீங்கள் அதை ரொம்ப நேரம் ஸ்ட்ரோக் போடுறதை விட இதில் நீங்கள் ஒரு வாட்டி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்தாவே அழகாக அப்படியே பிக்மெண்ட் அழகாக தெரியும். அதுதான் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். நார்மல் ப்ரஷ்ஷுக்கும் இந்த மாதிரி பிராண்டட் ப்ரஷ்ஷுக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் மட்டுமே 560 அப்ளிகேட்டர். இது கான்டோர் ப்ரஷ்ஷு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 950. இதுதான் ஃபவுண்டேஷன் அப்ளிகேட்டர். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது இந்த ப்ரஷ்ஷு. இதெல்லாம் மாய்ஸ்சரு, அப்புறம் வேறு என்ன ப்ரைமர், இதெல்லாம் அப்ளை பண்ணுறது இதுக்காக. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று இருக்குது. இதெல்லாம் ப்ளஷ்ஷு, கான்டோரு ப்ளஷஸ்க்கு போடுறது. ஸோ இது ஹைலைட்டர் பண்ணுறது. ஸோ எல்லாமே கொஞ்சம் இது மட்டுமே நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஒரு 10,000 ஆச்சு. வெறும் ப்ரஷ்ஷு ஒரு 40 ப்ரஷ் வாங்கும்போது 10,000 ஆச்சு. அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட். ப்ரஷ்ஷு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸ்ப்ரேலையும் நிறைய வெரைட்டி இருக்குது. இது ஹோல்டிங் ஸ்ப்ரே, ஷைனிங் ஸ்ப்ரே, இது வந்து என்ன ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அப்படின்றது நிறைய இருக்குது. இதுலேயுமே பிராண்ட் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப லோ பட்ஜெட் இல்லை, நிறைய இந்த மாதிரி ஸ்ப்ரே யூஸ் பண்ண முடியலைன்னா இதெல்லாம் 150 250 தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு 650, இது 1000 800 அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நான் ரெண்ட்டுக்குமே கொடுக்குறேன். ஸோ நம்ம ப்ரைடுக்கு வர்றவங்களுக்கு அவங்களுக்குமே நாங்கள் ரெண்டல் கொடுக்குறோம். என்னோடய பேக்கேஜ் எடுக்கும்போது அதுவும் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இதை நான் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ், புது பிஸ்னஸ் இது, ப்ரைடல் ரெண்டல் ஜுவல்லரி. இப்போ ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இது எல்லாமே ட்ரெண்டிங். இதெல்லாம் காசு மாலை, மார்னிங் முகூர்த்தத்துக்கு இது சூப்பராக இருக்கும் இந்த செட்டு. இது லக்ஷ்மி செட்டு கேட்பாங்க சில பேர், அவங்களுக்கு அது அந்த மாதிரி. இப்போ ஒரு புதுசாக வந்திருக்கு மார்க்கெட்டில் 3D டிசைன் சொல்லிட்டு. இது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா டச் பண்ணால் ஃபீல் பண்ணுவீங்க. 3D டிசைன் எந்த விசிபிளில் பார்த்தாலும் அழகாக தெரியும். இதுவுமே லக்ஷ்மி இருக்குது, மயில் இருக்குது, எல்லாமே இருக்கும். ஸோ இது ஒரு செட்டு. நெக்லஸில் கூட 3Dலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் முகூர்த்தம் செட். காசு மாலைன்னு சொல்லி இன்னும் நம்ம நிறைய பேர் மாமி, இப்போ முகூர்த்தம்லேயும் பார்த்தீங்கன்னா மாமி லுக் போடும்போது காசு மாலைலாம் நிறைய பேர் விரும்புவாங்க. ஸோ அதுக்காக ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன் வச்சுருக்கோம். அண்ட் ரிசப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக மூவ் ஆகிறது, ட்ரெண்டில் இருக்கிறது விக்டோரியன் செட். விக்டோரியன் செட். அதில் பேர்ல், குந்தன் ஒர்க், பேர்ல் ஒர்க்கு, லக்ஷ்மி எல்லாமே காம்போ இருக்கும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டுனா கோல்டு செட்டு, அந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன்னா ஒயிட் ஸ்டோன், அப்படி தான் இருந்துச்சு. ரெண்டாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. விக்டோரியன் சொல்லிட்டு கோல்டு பிளேட்டட்லேயும் இருக்கும், சில்வர் பிளேட்டட்லேயும் இருக்கும். இதெல்லாம் கோல்டு பிளேட்டட் மிக்ஸ்டு சில்வர் பிளேட்டட்லேயும் இருக்கும். இப்போ நம்ம புதுசாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால இப்போதைக்கு நான் ஒரு 25-30 செட்டு தான் வச்சுருக்கேன். இங்கேயும் இருக்குது, ரெண்டுக்கும் இப்போ போயிருக்கு. ஆக்சுவலாக இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு எனக்கு. நான் போட்ட பட்ஜெட் ஒரு 1.5 lakhs மட்டும் இப்போதைக்கு நம்ம பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் 5 lakhs மேலே இது ஆயிடுச்சு இதுவே எனக்கு. இந்த சிங்கிள் பீஸோட ரேட் என்னது? 3D செட்டு இதெல்லாம் 8,000. இது வந்து 3,000. சரிங்களா? இது 3D செட்டு. இதுலேயே லோ பட்ஜெட்டில் வேணும்னா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,500 தான். இது உங்களுக்கு 800 தான். அந்த மாதிரி தான் வரும் நீங்கள் வாங்கும் போது. இந்த ஒட்டியானம் அது கூட இது எல்லாமே இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வருது. நீங்கள் இதெல்லாம் கூட மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுவாங்க. இந்த ஒட்டியானம்லாம் பார்த்தீங்கன்னா முகூர்த்தம்க்கு அவ்வளோ அழகாக இருக்கும்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்டாக இருக்கும். ஒரு saree போடும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும். நான் ரொம்ப பார்த்து கொஞ்சம் வெயிட்டாகவே எடுப்பேன். ஏன்னா இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய saree ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் பிரைடல் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இது வாங்கியிருக்கோம். இதுலேயே சில பேர் சிம்பிளாக கேட்பாங்க. ஸோ இவ்வளோ ஹெவி ஒர்க்கு ஒரு சில பிரைடுக்கு தான் பிடிக்கும். அப்போ அவங்களுக்காக நான் என்ன பண்ணேன்னா சரி சிம்பிள் செட்டு கொஞ்சம் ஒரு செட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லக்ஷ்மி போட்டு ரொம்ப அழகாக இருக்கும். மார்னிங் முகூர்த்தத்துக்கு கூரை புடவைலாம் போடும்போது ரொம்ப ஹெவியாக போட மாட்டாங்க கேர்ள்ஸு. ஸோ அப்போ இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்னதாக ஒரு கம்பி மாதிரி வச்சு ஒரு லக்ஷ்மி செட். இது ரொம்ப அழகாக இது நிறைய மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடலாம். இந்த மாதிரி என்கிட்ட நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் ஆரம், நெக்லஸ், ஹியரிங், நோஸ் ரிங் எல்லாமே இது. இப்போது நிறைய பேர் ஹேருக்குமே நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேர் ஸ்டைல் தாண்டி ஹேரில் என்ன மாதிரி அக்சசரிஸ் வைப்பீங்க. ஸோ அதுலேயும் நிறைய ட்ரெண்ட் வந்திருக்கு. முன்ன காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்லை மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் நான் செட் ஆஃப் கலெக்ஷன் தனித்தனியாக ஜவுரியில் வைக்கிறது பில்லை. ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. இப்போ ஒரு ட்ரெண்ட் என்னென்னா ராக்கோடின்னு சொல்லுவோம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம வச்சுருக்கோம். பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டா. ஆமா இது ரொம்ப கிராண்டா இருக்கும். ரொம்ப எனக்கு பிடிச்ச செட் இது. இது பின்னாடி ஜவுரி வச்சு முகூர்த்தம் டைம்ல ஜவுரி வைப்பாங்க. ஆமா நான் உங்களுக்கு என்னோட வீடியோல நான் காட்டுறேன். இது பாருங்க. வாவ். இதெல்லாம் குந்தன் ஒர்க் ரொம்ப அழகா நான் பார்த்து இந்த செட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிறது. நாங்கள் இது என்னோட பிரைட்ஸ்க்காக நான் வாங்கினது. பட் நிறைய பேர் இது ரெண்ட்காகவும் கேட்குறாங்க. இதுலேயே வந்து முகூர்த்தத்துக்கும் இருக்குது, நிச்சயதார்த்தம்னு சொல்லி செட் ஆஃப் ஹேர் லுக் இருக்குது. இப்போ நீங்கள் ஜவுரிக்கு மட்டும்தான் இதை வைக்க முடியுமா அப்படின்னா இது வந்து ஜவுரிக்கு வைக்கணும். எனக்கு இந்த மாதிரி வைக்கணும் அக்கா, ஆனால் எனக்கு இவ்வளோ லென்த்தாக வேண்டாம், ஏன்னா எனக்கு என்கேஜ்மெண்ட் தான். ஸோ அதுக்கு சிம்பிளாக வைக்கணும்னா அதுக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் செட் ஆஃப் முகூர்த்தம் செட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜவுரிக்கு ஹேரில் வைக்கிறது. ஒரு மெஸ்ஸி பிரைட் போடும்போது அதில் நீங்கள் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய ஹேர் ஸ்டைலு இந்த மாதிரியும் கேட்பாங்க. நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆமாம். ஸோ பீட் ஒர்க்கு அவங்களுடைய எல்லா சாரீ கலெக்ஷன் நாங்கள் கேட்டுருவோம். என்ன மாதிரி நீங்கள் சாரீ போட போகிறீங்க இதெல்லாமே சாரீக்கு மேட்ச் பண்ணி நம்ம எடுக்கலாம். இந்த ரெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் பேர்ல்ஸ் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா சாரீக்குமே சூட் ஆகும். ஸோ பேங்கிள் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி செட்டோடது. இது நீங்கள் அப்படியும் போடலாம். சில பேர் வந்து சைஸ் தெரியாது இல்லையா, என்ன சைஸ்னே தெரியாது. அப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஓப்பன்டு. ஆமாம். ஸோ சைஸ் எனக்கு தெரியாத போது டக்குன்னு போய் அங்கே போய் கஷ்டப்பட முடியாது. அப்போ என்னென்னா நான் இந்த மாதிரி அன்சைஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். இது எப்படி போட்டாலுமே எல்லாருமே இதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. இதுலேயும் லக்ஷ்மி செட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோன் செட் இருக்குது. ஈவினிங் ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு காப்பு மாதிரி போட்டாவே போதும், நல்லா ஃபில்லாக இருக்கும். இது சில பேர் இவ்வளோ ஹெவியாக வேண்டாம், எனக்கு கடா பேங்கிள்ஸ் வேண்டாம், கொஞ்சம் சிம்பிளாக கொடுங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி கோல்டு போட போகிறேன், இல்லை சாரீ கலருக்கு போடுவாங்க இல்லையா, த்ரெட் ஒர்க் வச்சு பேங்கிள்ஸ் போடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கடா பேங்கிள் மட்டும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவோம். கடா பேங்கிள்னால் 2 பக்கம் லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எதிர்பார்க்குறவங்களுக்கு, பிரைட் மேடுக்கு யார் வேணாலும் போடலாம், நல்லாயிருக்கும். இங்கே ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் யாருது? இது எல்லாமே நான் பண்ண மாடல் ஷூட். ஸோ நிறைய மாடல் ஷூட் பண்ணியிருக்கோம். பட் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பிரைட்ஸ்க்கு இந்த லுக் பிடிக்கும். அதனால் எனக்குமே அது கொஞ்சம் ரொம்ப பிடிச்சதுனால பர்சனலி ஒரு 2-3 மட்டும் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது. ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது அவங்க ஃபேஸே பாருங்கள் நிறைய பேசும். ஐஸ் க்ளோஸ் பண்ணும்போது ஷேட் நான் சொன்னல கலர் காம்போ நிறைய இதில் ப்ளே பண்ணும். மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி ஐ ஷேட்ஸ் எப்படி போட்டிருக்கோம். ஸோ அதில் ரொம்ப வேலைப்பாடு அதிகம். ஐஷேடோ அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கலை. மேக்கப்லேயே அது ஒரு தனி கலை. ஸோ அதில் தெரியணுன்றதுக்காக நான் ஒரே ஃபேஸில் ஐஸ் ஓப்பன் பண்ண மாதிரியும் க்ளோஸ் பண்ண மாதிரியும் எனக்கு அது ரொம்ப நாளாக அது பிடிக்கும். எனக்கு அவங்க ஐஸை க்ளோஸ் பண்ணும்போது அவங்க லுக் எப்படி இருக்குது, ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அமைதியாக இருக்கும்போது அப்படின்றது. ஸோ அதை காட்டுறதுக்காக தான் அதை எடுத்திருக்கேன். இது நான் பண்ண லுக்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச லுக்கு இந்த ஐஸ் மட்டும். எஸ். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா மேக்கப்ன்றது வந்து கருப்பாக இருக்கிறவங்கள வெள்ளையாக காட்டுறது அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் இருக்கு. நானுமே கொஞ்ச நாள் முன்னாடி அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அது அப்படி கிடையாது தானே? கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இப்போ அதை பற்றி நிறைய இப்போ போயிட்டுருக்கு, பூம் ஆகிட்டுருக்கு. ஒரு சில பேர் அவங்கள டோட்டலாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு கலர் காட்டுறாங்க. ஒரு சில பேர் அவங்களோட ஸ்கின் நேச்சுரலில் காட்டுறாங்க. நம்ம பிரைடு என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை மட்டுமே நான் கொடுக்கணுன்றது என்னுடைய விருப்பம். என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது கேப்டன் டிவி. கேப்டன் இருக்காரு. கேப்டன். ஸோ அவங்க கூட என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது. அவங்க கேப்டன் டிவியில் தான் நான் முதல்ல ஜாயின் பண்ணது. ஸோ அதனால் அது
இருக்கும். அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆன் ஏர் அப்படின்றது பக்கத்தில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிக்கும் ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இதை க்ரியேட் பண்ணது. இன்னொன்று, இதுக்கு ஏன் இவ்வளோ இப்படி பண்ணியிருக்கேன், நிறைய பேர் கேட்டாங்க, இது இப்படி ஏன் உங்களை ஏதோ ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு. இதை நான் எதுக்காக வச்சுருக்கேன்னா, என்னுடைய ட்ராவலை நான் மறக்கக்கூடாது, நான் எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இதை வச்சுருக்கேன். நியூஸ் டபுள் ஷிஃப்ட் முடிச்சு ஒரு 3 பிரைடு முடிச்சுட்டு அன்றைக்கி ரூமில் ஸ்டே பண்ணும்போது டயர்டில் இருந்தது. 3 நாள் தூக்கம் இல்லாமல். நிறைய பேர் பார்த்தலாம் போடுவோம் தூக்கம் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது. எனக்கு அதனால் பிடிக்கும், பர்சனலி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ அது 2-3 நியூஸ் முடிச்சு ஷிஃப்ட்டு ஒரே டைமில் முடிச்சுட்டு நான் பிரைடல் பிளேஸ் போனது. என்னோட பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களோடதும் பண்ணுங்கன்னு போது தான் இந்த சோஃபா செட்டு என்ன இந்த பேக்ட்ராப் எல்லாமே அவங்க சூஸ் பண்ணது. இதுவும் இது 3மே என்னுடைய காலேஜ் செகண்ட் இயர். அவங்களும் நானும் போட்ட ரீல் இது வரைக்கும் 25 மில்லியன் போயிருக்கு, நிறைய போயிருக்கு. இல்லை, எனக்கு 2 கேர்ள் இருக்காங்க, 2 டாட்டர் இருக்காங்க. பெரியவங்க காலேஜ் படிக்கிறாங்க, சின்னவங்க 10th ஸ்டாண்டர்ட். இப்போதான் உங்களுக்கு நியூலி மேரிட் போல. இல்லை, நான் ஏர்லி மேரிட், நியூலி மேரிட். ஆமாம், அப்படியும் சொல்லலாம். முக்கியமான ஃபோட்டோ அதை மறந்துட்டு, என்னுடைய ஃபர்ஸ்ட் மாடல் ஷூட் 2018 நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதனால் அதை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கண்டிப்பாக அது என்றைக்குமே நான் மறக்கக்கூடாது அந்த ஷூட்டை அப்படின்றதுனால. ஷூர், வாங்க உள்ள போகலாம். ஸோ இது என்னுடைய கிளாஸ். மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் அகாடமி. ஸோ நான் அதுவுமே பண்ணிட்டு இருக்கேன். 2 months ஒன்ஸ் அகாடமியும் போகும், மேக்கப் கிளாஸும் போகும், சாரி ட்ரிப்பிங் கிளாஸும் போகும். ஸோ அதுக்காக நான் இது ரெடி பண்ணது. இது எல்லாமே ப்ராக்டிஸ் டைமில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும். ஸோ அதனால் அந்த மிரர் எல்லாமே செட் பண்ணது இங்கே. இன்னைக்கு தன்வீருக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் லுக் காட்டலாமா? ஓகே. ஸோ ஹேர் பொறுத்த வரைக்கும் ஹேர் மட்டுமே ப்ளே பண்ணுறதில்ல, உங்களுடைய ஃபேஸை ஃபியூச்சர்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவோம். உங்களுடைய ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒப்லாங்கும் கிடையாது, டைமண்ட் ஷேப்பும் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பா ஷேப் தெரியுது இல்லையா? இப்போ இது நார்மலாக இப்படி பண்ணும்போது இன்னுமே மேலே தூக்கி இருக்கும். ஸோ அது அப்படி இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் கொடுத்துட்டு இதை ஃப்ரண்ட்டில் இப்படி வர வச்சு இந்த லுக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஆஃப் பண்ணி விட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க? இது வந்து மூஸ். ஹேரை கொஞ்சம் வெட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது எல்லாமே லாங் லாஸ்டிங்காக பண்ணுறது. வால்யூம் கொடுக்கும் மூஸ். ஸோ கொஞ்சம் வெயிட் ஆகிடுச்சா? இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ளோ ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் எப்பயாச்சும் இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா ஓகே. ஒரு சில பேர் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு வீட்லேயே அவங்க யூஸ் பண்ணுறாங்கல்ல, தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதில் வாங்கிக்கோங்க, இவ்வளோ பெருசு வேண்டாம். இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட யூஸ்க்கு பர்சனல் யூஸ்க்குனே சின்ன சைஸ் இருக்குது, அந்த மாதிரி மூஸ் வாங்கிக்கோங்க. நிறைய பிராண்ட் இருக்குது. நான் சில பிராண்ட்ஸ்லாம் நான் க்ரூம்கே சஜஷன் பண்ணியிருக்கேன். ப்ளோ ட்ரைன்றது வால்யூம் கொடுக்குறது, பிளாஸ்ட்ன்றது தலையை காய வைக்கிறது. ஸோ ரொம்ப ட்ரை மட்டும் அதை என்ன பண்ணுறது, வெட்டாக இருக்கிறத ட்ரை பண்ணும். இப்போ மார்னிங் முகூர்த்தம்லாம் எல்லாமே ரொம்பவே சீக்கிரமாக ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. நாங்கள் டக்குன்னு போய் ஹேரில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பிளாஸ்டர் டக்குன்னு கொடுத்துட்டு சிம்பிளாக கொடுத்துட்டு அப்புறமா ப்ளோ ட்ரை. இது நீங்கள் பண்ணும்போது வால்யூம் கொடுக்கும், அதுக்காக தான் ப்ளோ ட்ரை நாங்கள் பண்ணுறது. இந்த மாதிரி பிராண்டடாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் செல்ஃப் யூஸ்க்கு இவ்வளோ வெயிட்லாம் வாங்க வேண்டாம், இது கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், தூக்கவும் முடியாது. பட் ஆனால் இது சலூனில் எங்களை மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி பிராண்ட் தான் வைக்கணும். ஐகானிக் இப்போ எங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. சொல்லுங்க தண்ணீர் ஓகேவா? நானா அப்படின்றீங்களா? இதில் நீங்கள் ஒரு ஷேர்வானி போட்டு ரெடி ஆகிட்டு ஒரு துப்பட்டா ஒன்று போடுங்க, க்ரூம் ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போது இந்த கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நான் நியூஸ்க்கு வியர் பண்ணுறது. இது நீங்கள் திடீர்னு பிளான் பண்ணதுனால நம்மளால் இவ்வளோ தான் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது. இன்னுமே என்கிட்ட செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நமக்கு ஆஃபீஸ்லேயுமே ஸ்பான்சர் வரும், அவங்க கொடுக்குற சாரீஸை போடணும். அங்கே நம்ம ப்ரைடல் கலெக்ஷன்லாம் போட முடியாது, நிறைய ஹெச்டி கேமராவுக்கு ரொம்ப ரிஃப்ளெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்னும் போது அங்கே ரொம்ப யூனிக்காக இருக்கிறது சிம்பிள் செட்டு, இந்த மாதிரி குந்தன் அந்த மாதிரி போடலாம், லக்ஷ்மி செட்லாம் போடலாம். ரொம்ப ஹெவி காடியாக இருக்க செட்டு நம்ம நிறைய அதில் போடக்கூடாது. ஸோ இதெல்லாம் என்னுடைய பர்சனல் கலெக்ஷன், நானாக வாங்கி வச்சது. ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் ஃப்ரைடே தேர்ஸ்டே அந்த மாதிரி போடலாம். நீங்கள் ஃப்ரைடேன்றது போது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த டே வந்து நாங்கள் ஃப்ளவர் வச்சுப்போம், நியூஸ். அதாவது ஒரு வெள்ளிக்கிழமைன்னும் போதே எப்போவுமே ஒரு ஹோம்லியாக இருக்கும் இல்லையா? அந்த டைம் ஸ்பெஷலாக ஒரு பட்டு சாரி நிறையவே நமக்கு ஸ்பான்சர் கொடுப்பாங்க. ஜுவல்ஸ் கலெக்ஷன் நிறையவே நம்ம போடுவோம். சண்டே ஸ்பெஷல், சண்டே நிறைய பேர் நியூஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஆனரே வந்து கொஞ்சம் இன்னுமே நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும் சாரி. அண்ட் இந்த மாதிரி தலைவர்கள் டெத் அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்பவே பட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது.
இதெல்லாம் முதல்லயே நம்மளும் அப்டேட்டில் இருக்கணும். நிறைய விஷயம் இன்றைக்கி மார்னிங்லேருந்து என்ன போயிட்டுருக்கு அதுக்கேற்ற மாதிரி வியர் பண்ணணும். மேக்கப்பும் அதுக்கேற்ற மாதிரி போடணும். ஹெவி கவரேஜ் கொடுக்கக்கூடாது. லைனர் அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஸோ ரொம்பவே ரிஃப்ளெக்ட் நிறைய இருக்குது அதில். கண்டிப்பாக ஆமாம். இப்போ நீங்கள் டிசைனர் சாரீ போடுறீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி லக்ஷ்மி செட் போட்டால் நல்லா இருக்காது. அப்போ அந்த மாதிரி வியர்க்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி செட் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம டிசைனர் சாரீக்கு ஏற்ற மாதிரியும் வேறு மாதிரி வச்சுக்கணும் கலெக்ஷன்ஸ். பட்டு சாரீ போடும்போது அதுக்கு நீங்கள் லக்ஷ்மி செட் அதெல்லாம் போடலாம், பேர்ல் செட் அதெல்லாம் போடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஒரே ஒரு சிங்கிள் போட்டால் போதும், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நான் சொல்கிறது டிசைனர் சாரிக்கு போடலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரெண்டல் கலெக்ஷனும் நான் கோல்ட் காப்பி அன்னகில் எடுப்பேன். அங்கேயும் எனக்கு ரெண்டல் ஸ்பான்சரும் கொடுப்பாங்க, ரெண்டலும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு சாரிக்கு ஏற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணி வச்சுப்பேன். நாளைக்கு ஆனர் அப்படி எப்படின்னா நான் 2 நாள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது இந்த நியூஸுக்கு இப்படி போடணும், இந்த நியூஸுக்கு இப்படி போடணும். நியூஸ்க்கு காஸ்டியூம் வேர் மட்டும் கிடையாது, படிக்கிறதுலையும் இருக்கு. இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த மாடுலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ நம்ம அது வேற நியூஸ். ஓகே, இப்போ சன் நியூஸ் பார்க்கும்போது எல்லாருமே ஃப்ளாட்டாக படிக்கிற மாதிரி தான் தெரியும். ஃப்ளாட்டாக தான் படிக்கணும். ஓகே, எதுலேயுமே ரியாக்ட் அதிகமாக காட்டக்கூடாது. இப்போ நீங்கள் ரொம்ப இப்போ திடீர்னு ஒரு ஆனர் போகுது இல்லையா, ரெக்கார்டிங்கும் அந்த மாதிரி நம்ம கூட அப்படியும் கூட ஒரு நியூஸ்க்குன்னு இவ்வளோ தான் ரியாக்ஷன் இருக்குது, இவ்வளோ தான் நம்ம ஸ்பீச் பண்ணணும், ப்ரொனவுன்சியேஷன் இவ்வளோ தான் கொடுக்கணும் இருக்குது. நீங்கள் ஹை பிச்லேயோ ரொம்ப வால்யூமாவோ ரொம்ப என்ன சொல்கிறது ட்ரமாட்டிக்காக அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்கு நிறைய டீச்சிங் அங்கே இருக்குது. நம்ம படிக்கிறது இங்கேருந்து வேறு இடத்துக்கு போய் அங்கே அந்த டிபார்ட்மெண்ட் வரைக்கும் பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் ஆனரே உங்களுக்கு வரும். இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ சேட் நியூஸ் அப்படின்ற எடுத்துக்கிட்டா வந்து இந்த மாதிரியான நெக்லஸ் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இல்லை. அதுலேயே பார்த்தீங்கன்னா ரோப் வச்சுருக்கும், த்ரெட் ஒர்க்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிங்கிள் பீட் வச்சு புட்டாஸ் வச்சு சிங்கிள் பேர்லாம் வச்சுருக்கோம். அப்போ த்ரெட் ஒர்க்கில் இருக்கும், பிளாக் த்ரெட்டு, க்ரீன் த்ரெட்டு. அந்த மாதிரி சாரினா அதுக்கேற்ற இப்போ பர்பிள்னா அதுக்குன்னு த்ரெட் ஒர்க் வச்சு சிம்பிளாக முடிஞ்சளவுக்கு அங்கே காடியாகவே இருக்கக்கூடாது, ஸ்டோன் ஒர்க் ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது, லிப்ஸ்டிக் ரொம்ப என்ன சொல்கிறது பூஸ்ட் பண்ணி போடக்கூடாது. ஆரஞ்ச் ஷேடு, ரெட் ஷேடு அந்த மாதிரி நாங்கள் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர் பண்ணிக்க மாட்டாங்க, நியூ ஷேடு தான் நாங்கள் போடுவோம். லிப் க்ளாஸ் கண்டிப்பாக போட மாட்டோம். ஜிட்டர் ஆகும், தெரியும் கேமராவுக்கு ரொம்பவே ஹைலைட்டடாக தெரியும், ஹைலைட்டர் போட முடியும். அதனால தான் ப்ரைடல் மேக்கப் டோட்டலாக வேறு, அது ஒரு வேறு உலகம், அது வேறு மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பொங்கல் செலிப்ரேஷன் அந்த மாதிரி அதெல்லாம் வேறு லெவல். நாங்கள் ஃப்ளவர்லேருந்து எல்லாமே பயங்கரமாக அரேஞ்ச். அப்படி வந்து ஸ்க்ரீனில் உட்காந்தாவே ஜில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி அங்கே எங்கள் ஆஃபீஸே வேறு மாதிரி இருக்கும். எல்லாருமே சாரி, அது அப்படி தான் எல்லா ஆஃபீஸ்லையும் இருக்கும் இல்லையா. ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருமே அந்த செலிப்ரேஷன் மூட்னு வந்தாவே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயும் அதெல்லாம் இருக்குது. இப்போ இங்கே ஒரு செட்ஸ் ஆஃப் சாரீஸ் இருக்குது, இங்கே ஒரு சில ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எதுக்கு கரெக்டாக மேட்சாக நீங்கள் போடுவீங்க? கண்டிப்பாக. இப்போ நான் இந்த பட்டு சாரி இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு லாங் ஆரம் இந்த மாதிரி. நான் க்ளோஸ் நெக் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவேன். என்னோட ஃபேஸ் ரொம்ப சப்பியாக இருக்கிறதுனால க்ளோஸ் நெக் போடும்போது இன்னும் ஃபேஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது மேக்ஸிமம் நான் ஸ்க்ரீனுக்கு வந்து இந்த மாதிரி லாங் ஆரம் போடுவேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் அழகாக இருக்கும். இது ஸ்க்ரீனுக்கு அவ்வளோ அழகாக தெரியும். நிறைய பேர் நான் அந்த ஸ்க்ரீனில் போடும்போது இதை கேட்டிருக்காங்க, இது யாரோடது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது என்னோட பர்சனல் சாய்ஸ். ரொம்ப பிடிச்ச எனக்கு ஒரு செட் இது போடுவேன். இதுவும் போடலாம். காசு மாலை மாதிரி ஒரு லுக், இது ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இதுவும் போடலாம். இதுவுமே வேர் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இது க்ளோஸ்ட் ஆகாது, நீட்டாக இருக்கும். ஆமாம். ஸோ நான் சொன்னேன் இந்த ஃப்ரைடே டைம்லனா மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி போடுவேன். டியூஸ்டே வெனஸ்டே வரும்போது இந்த மாதிரி லுக் போட்டுக்கலாம். இது நல்லாயிருக்கும், அந்த சாரீக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ரெட் சாரீக்கு இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லுக் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கலர் காம்போக்கு அப்புறம் இந்த கலர் காம்போக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஒரே ஒரு ஸ்டோன் வச்சு ஹியரிங் போட்டால் நல்லாயிருக்கும். லோலாக்கு போடும்போதும் நல்லாயிருக்கும். ஜிமிக்கி லோலாக்கு அதெல்லாம் இன்னும் ரொம்ப அழகாக காட்டும் நம்மள. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஹேர் எல்லாமே எங்களுடைய நியூஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் விட மாட்டோம். 24ல் ஃப்ரண்ட்டில் விடுவோம். மெயின் நியூஸ்க்கு வந்து எல்லாமே பேக்கில் வரும். ஸோ அப்போ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஏன் அந்த மாதிரி? அதில் வந்து பேட்டர்ன் வந்து 24 வந்து கொஞ்சம் ட்ரெண்டியான லுக்கு. ஸோ இது டோட்டலாக ட்ரெடிஷ்னல் லுக்கு. அதாவது நம்ம மெயின் நியூஸ், அதாவது 24 வேறு, இது வேறு. இது வந்து சாரின்னும் போது அது ஒரு லுக்கு க்ரியேட் பண்ணும்போது ஹேரை ஃப்ரண்ட்டில் விடும்போது உங்களுக்கு இந்த இது எல்லாமே மறைச்சிடும். அப்போ என்ன சொல்லணும்னா ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு செட்டு, ஃப்ளவரு அண்ட் சாரி பார்க்க அழகாக தெரியும். அந்த ஆனரில் நம்ம தெரியிற போர்ஷனே இவ்வளோ தான். ஸோ அது ரொம்ப அழகாக தெரியும். வேறு இந்த சாரீ வந்து நான் இதுக்கெலாம் போட்டிருக்கேன், இந்த மாதிரியான நியூஸ்க்கெலாம் போட்டிருக்கேன் அப்படி. என்னுடைய ரொம்ப பிடிச்சது இந்த சாரீ.
இந்த saree நான் அடிக்கடி ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம போடணும் அப்படின்னா நமக்கு பர்த்டே அந்த மாதிரி எதுனா சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம saree யூஸ் பண்ணலாம். அவங்க கொடுக்குற ஸ்பான்சர் தான் நான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது போய் நிறைய பேக்ட்ராப்போட செட் ஆகணும். நான் சொன்னேன்ல 4 இடத்துல சர்ச் பண்ணும், அவங்க பேக்ட்ராப்பில் க்ரீன் மேட்டுக்கு சூட் ஆகணும், நிறைய விஷயம் இருக்குது. இப்போ அவங்க கொடுக்குறதுனா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு க்ரீன் இருந்தாலோ ஒரு ப்ளூ இருந்தாலோ மேட்டில் செட் ஆகாது. ஸோ அதனால இந்த மாதிரியான சாரீஸ்லாம் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். இது போட முடியாது, இது மேக்ஸிமம் நம்ம போட முடியாது. அங்கே ப்ளூ மேட்டாக மாற்றி எதுனா இருக்கும்போது போடலாம். அதற்கு பேக்ட்ராப்க்கு நிறைய செக் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மெயினுக்கு பார்க்கும்போது மேட் கிடையாது, 24க்கு மேட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது நீங்கள் மெயினுக்கு நீங்கள் தாராளமாக போடலாம். நான் போட்டிருப்பேன், அதில் கூட போட்டிருப்பேன், நான் saree போட்டிருப்பேன். இது என்னுடைய பிடிச்ச saree, இந்த கலர் இது போட்டிருக்கேன். அண்ட் இதுவுமே என்னுடைய ஃபேவரட் saree. இதுவுமே நான் அடிக்கடி வேர். ப்ளூ எனக்கு பிடிச்ச கலர், ப்ளூ எல்லோ ரொம்ப பிடிச்ச கலர். ஸோ அது நான் அடிக்கடி வியர் பண்ணுவேன். பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சேட் நியூஸுக்கு இங்கே இருக்கிற எந்த saree வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆர்னமெண்ட்ஸில் நம்ம ரெட் ஒர்க் வச்சு ஒரு சின்ன புட்டாஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக போடணும். ஓகே, அது சோகமான செய்தி அப்படின்றதுக்காக அப்படின்றத விட இப்போ நம்ம கலைஞர் நியூஸ் நீங்கள் அந்த பீரியடு ஜெயலலிதா அம்மா இருக்காங்களா, அந்த பீரியட்லாம் பார்க்கும்போது முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணிவிடுவோம். நம்ம எடிட்டர் சார் எல்லாருமே சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி தான் நீங்கள் லுக் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அது எல்லாமே ஆனருக்கு முன்னாடி பயங்கரமாக செக் பண்ணுவாங்க, அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் நான் நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கேன். எங்கள் சீனியர்லாம் போடும்போது நான் பார்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சீனியர் என்ன பண்ணுறாங்களோ அவங்களத பார்த்து ஓகே இப்படி தான் இருக்கணுன்றது நான் அவங்ககிட்ட தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். என்ன மீன் இந்த சென்ஸ் இப்போ வந்து இந்த சேட் நியூஸ்க்கு இந்த மாதிரி போடணும். ஆனரில் உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியாக ஹெவியாக தெரியும் போது நம்ம படிக்க போகிறது அவங்க கூட போய் கனெக்ட் ஆகும். நம்ம படிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு அந்த டிவியில் ஹோல் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா நாங்கள் சொல்கிறது அங்கே போய் கனெக்ட் ஆகும்போது வெறும் வாய்மொழியில் கனெக்ட் ஆக மாட்டோம், பாடி லாங்குவேஜ்லேயும் கனெக்ட் ஆகும். அப்போ அவங்கள நம்ம ஃபுல்லாக பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே போய் மெர்ஜ் ஆகும். அதுக்காக தான் எடிட்டர் வெறும் வாக்கிங்கள் ரைட்டிங் மட்டும் கிடையாது, எங்களுடைய ப்ரொனன்சியேஷனும் சரி எங்களுடைய காஸ்டியூம் சரி இது எல்லாமே போய் கனெக்ட் ஆகுன்றதுனால தான் இதுக்கு ஒரு பக்கா ட்ரைனிங் வச்சு ப்ராப்பராக வெளியே கொண்டு போவோம். இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அது நாங்கள் ரொம்ப வருஷமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணதுனால எங்களுக்கு அது அப்படியே உள்ளே இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கணும், அதனால தான் அப்டேட்டில் இருக்கணும். நிறைய ரீடர்ஸ் என்ன பண்ணால் மார்னிங்லேருந்து என்ன அப்டேட்டில் இருக்குது, நேற்று என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றது அப்டேட்டில் இருக்கும்போது நமக்கு இது புரிஞ்சிடும், ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ மேம், ரொம்பவே அழகாக ஸ்டூடியோவை சுற்றி காட்டினீங்க. அது இல்லாமல் எனக்கு ஹெஸ்டைலாம் செட் பண்ணி கொடுத்தீங்க. வெல்கம், தேங்க்யூ ஸோ மச். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days, 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது.